ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஓஷன் டீச். ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஓலெவல் எக்ஸாம் சிட் பண்ணும்போது ஓலெவல் எக்ஸாம் பேப்பர்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பெஸ்ட் ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸை பற்றி தான். ஸோ அந்த வித்தில் வந்து நாங்கள் பாஸ் பேப்பரை கண்டினியூஸாக செய்துட்டு போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஓலெவல் சிட் பண்ணுற இயர்லேருந்து பேக்வேர்டாக உள்ள 10 இயர்ஸ் பாஸ் பேப்பரை கம்ப்ளீட்டாக நல்ல விதமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் செஞ்சுருந்தீங்களா இருந்தால் ஓலெவல் எக்ஸாம் எழுதும்போது அது ரொம்பவே இலகுவாக இருக்கும். அதோட நீங்க நல்ல மார்க்ஸ், அதாவது வந்து நல்ல ஸ்கோரை அச்சீவ் பண்றதுக்கு அது ரொம்பவே ஈஸியான யூஸ்ஃபுல்லான மெத்தடா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த விதத்துல எங்களோட சேனல்ல நான் தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஆன்சரையும் தந்துட்டு இருக்கேன். ஸோ நல்ல விதமா இதை பார்த்து நீங்க ஸ்டடி பண்ணி ஓலெவல்ல நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ நீங்க தொடர்ச்சியா அதை படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட். அந்த விதத்துல நான் டுடே எடுத்திருக்கேன் 2016 பாஸ் பேப்பர். ஸோ பழைய பாஸ் பேப்பர் அப்படிலாம் ஸ்கிப் பண்ணாம இதுல உள்ள கொஸ்டின்ஸையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க படிச்சீங்கன்னா ஓலெவல் எக்ஸாம் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு இலகுவா இருக்கும். ஓகே, ஸோ நாங்க டெஸ்ட் பண்ண பார்த்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, complete the dialogue between Kamal and Rajan. Use the words given in the box. Write the correct letter in the blank. The first one is done for you. ஓகேயா? பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் தரப்பட்டிருக்கு. ஸோ டெஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியா போட்டிருப்பாங்க. ஸோ இதுலலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விடாம மார்க்ஸை வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிக்கத்தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ரொம்பவே இலகுவா இருக்கும். நாங்க கொஸ்டினுக்குள்ள மூவ் ஆகலாம். பாருங்க, கமல், ஹே ராஜன், யூ ஆர் லேட், வை டு யூ ஆல்வேஸ் அப்படின்ட்டு போட்டு ஸ்பேஸ் போட்டு உங்களுக்கு ஆன்சர் தரப்பட்டிருக்கு. பை ட்ரெயின், ஆக்சுவலானா வை டு யூ ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா டிராவல் பை ட்ரெயின்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ அது ஆன்சர். ஓகே, நாங்க அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம். அதுக்கு ராஜன், நோ ஐ எம் நாட் லேட், ஐ ஆல்வேஸ் கம் டு ஸ்கூல் பை ட்ரெயின் இல்லையா? ஸோ எப்படி சொல்றாரு? இல்ல, நான் லேட் கிடையாது, நான் எப்பவுமே எப்படி வரேன்னு சொல்றாரு, ஸ்கூலுக்கு ட்ரெயின்ல தான் வரேன்னு. எப்பவுமே இந்த மாதிரி டைப்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தா ஒரு ஃபுல்லா வாசிச்சுக்கலாம். அப்படி இல்ல என்னோட பிளாங்கை ஃபில் பண்ண முடியும் அப்படின்ட்டா நாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஆன்சரை கண்டுபிடிச்சு போட்டுடலாம். ஓகேயா? அடுத்தது பாருங்க, கமல், ஐ சி, டு யூ எவர் டேஷ் போட்டு யுவர் பைசிக்கல். எப்படி பாருங்க, டிரைவ்னு இருக்கு, ரோ இருக்கு, வாக், ஃப்ளை, ரைடு. ஓகே, டு யூ எவர் ரைடா இல்லைன்னா என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டிரைவ்னா ஓட்டுறது, உங்களுக்கு தெரியும், டிரைவ் பண்றது. ரோ அப்படின்னா வந்து வரிசை. ஆமா, நிறை இல்ல, ஆமா, நிரல்களுக்கு கொலன்னு சொல்லுவோம், ரோ நிறைன்னு சொல்லுவோம். ரோனா வாக்னா நடக்கிறது, அப்புறம் ஃப்ளைனா பறக்கிறது, ரைடுனா அதுவும் வந்து அந்த டிரைவ் மாதிரி தான். பட் சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் தான் நாங்க ரைட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹோஸுக்கு ரைட் சொல்லுவோம், பைசிக்கலுக்கும் ரைட் தான் சொல்லுவோம். ஸோ இங்க நாங்க கெஸிங்ல ஒரு ஆன்சர் வச்சிருக்கோம். என்னது? ரைட். ரைட் வச்சிருக்கோம். ஸோ கன்ஃபியூஸா இருந்தா அப்படியே வச்சுக்கலாம். அடுத்ததுக்கு வாங்க, ராஜன், எஸ் சம்டைம்ஸ், ஹவு டு யூ கம் டு ஸ்கூல் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின். அதுக்கு கமல் சொல்ல, வெல் ஐ ஜஸ்ட் போட்டுட்டு ஐ லிவ் க்ளோஸ் பை. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி. ஐ லிவ் க்ளோஸ் பை, ரொம்ப கிட்ட. க்ளோஸ் பைனா உங்களுக்கு க்ளோஸ்ன்றது தெரியும், அருகில். ஸோ நான் க்ளோஸா தான் லிவ் பண்றேன்னா கண்டிப்பா எப்படி அவர் வரும்? ஐ ஜஸ்ட், எப்படி சொல்றது, வாக். நீங்க எப்படி ஸ்கூலுக்கு வாரீங்கன்னு. ஸோ க்ளோஸா இருந்தா கண்டிப்பா யாருமே ஒரு கிட்ட வீடு இருந்தா என்ன செய்வாங்க? நடந்துதான் வருவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நாங்க ஈஸியா போட்டுக்கலாம். எப்படி? வாக்னு போட்டுக்கிட்டாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ அது ஓகே. அடுத்து பாருங்க, ஹே லக்கி யூ, யூனோ ஐ எம் லேர்னிங் டு போட்டுட்டு டேஷ் போட்டு மை ஃபாதர்ஸ் ட்ராக்டர். எப்படி வரும்? ஐ எம் லேர்னிங் டு டிரைவ் மை ஃபாதர்ஸ் ட்ராக்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரைட் வந்து சில குறிப்பிட்ட வெஹிக்கிள்ஸுக்கு தான் நாங்க ரைட் யூஸ் பண்ணுவோம். நார்மலாவே நாங்க யூஸ் பண்றது மற்ற வெஹிக்கிள்ஸுக்கு வந்து நாங்க ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது டிரைவுக்கு தான் சொல்லுவோம். ஸோ இதுவும் ஈஸியா நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். என்னது? டிரைவ் அப்படின்ட்டு. அடுத்தது போவோம். ஐ வுட் லவ் டு டேஷ் போட் அ பிளேன் ஒன் டே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிளேன்னாலே தெரியும் எங்களுக்கு வந்து வானத்துல ஒரு பறக்கிற ஒரு விமானம். ஓகேயா? ஸோ அது வானத்துல பறக்கிறதுனாலே நமக்கு நார்மலா ஃப்ளைனாலே பறக்கிறது தான். ஸோ அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஃப்ளை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ எப்படி வரும்? ஐ வுட் லவ் டு ஃப்ளை அ பிளேன்
1 டே அப்படின்றது ஆன்சரா வரும். ஓகே. அடுத்து பாருங்க ராஜன். மீ டூ. ஐ நோ ஹவ் டு டேஷ் அ போட். ஆக்சுவலி பாருங்க போட். ஓ ரியலி? ஓகே. என்னன்னா வந்து போட்ட வந்து நாங்க ஓடுறத சொல்றது வந்து ரோன்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ரோ அப்படின்றது வந்து போட்ட ப்ளே பண்றது. படகு ஓட்டுறதுக்கு ரோன்னு. ஸோ அதையும் நாங்க ஈஸியா இங்க போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க இப்படிதான் நான் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வேர்போ இல்லைன்னா ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பல மீனிங் இருக்கும். ஓகே. அப்ப ரோ பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து நிறை அப்படின்ட்டு. நிறைக்கும் ரோன்னு தான் சொல்றது. சரியா? அதே மாதிரி படகு ஓட்டுறதுக்கும் ரோன்னு சொல்லுவோம். ஓகே. நான் அதை ரீட் பண்ணும்போது நான் இந்த எனக்கு குவேஷன் தெரியாதனால நான் அந்த மீனிங் சொன்னேன். பட் இங்க போட்ன்னு வரும்போது நான் அதை கெஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு ரோன்னு. நான் எப்பவும் சொல்ற விஷயம் வொக்கபியூலரி. ஓகேயா? அது கிளியரா இருந்தா இந்த டவுட்ஸ் வராது. எதை எங்க போடணும் குயிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ கண்டிப்பா என்னது இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? பேலன்ஸா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இல்ல சரியான ஆன்சர் அதுதான் ரைட். ஸோ நாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட். மறக்காம இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க. அவங்க ஆன்சர் வந்து எங்களுக்கு எப்படி தந்திருக்காங்க? முன்னுக்குள்ள லெட்டர்ஸ் மட்டும். ஸோ நீங்க எழுதணும்ட்டு அவசியமே இல்லை. நீங்க லெட்டர்ஸை கூட போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் குயிக்காக லெட்டர்ஸாக மாற்றிப்போம். ஸோ ரைட் பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ நான் எஃப்ஐ போடுறேன். டிலீட் பண்ணிட்டு எஃப்ஐ போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே கொடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. லெட்டர்ஸை மட்டும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே வாக் டி இருக்குல்ல. ஸோ டியை போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிரைவ் ஏ இல்லை. ஸோ இங்கேயும் நாங்கள் ஏ போட்டுப்போம். ஃப்ளை பார்த்தீங்கன்னா இ இருக்கு. ஸோ அதையும் நாங்கள் ஈனே போட்டுக்கலாம். அதே மாதிரி ரோ வந்து சிஇல. ஆமா, அப்ப நாங்க சிஏ போட்டுக்கலாம். ஓகேயா? அப்புறம் பார்த்துக்கோங்க. எஸ், நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க எப்படி ஆன்சர் தந்திருக்காங்களோ அதே மெத்தடை நாங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா. நாங்க டிஃபரெண்டா எழுதலாம் தேவையில்லை. ஈஸியா லெட்டர்ஸை போட்டாச்சு. கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கும் மார்க்ஸை பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ நாங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகும். பாருங்க டெஸ்ட் 2. ஓகே. Fill in the blanks in the following dialogue. Use the words given in the box. There is one extra word. The first one is done for you. Okay. ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ சில ப்ரிப்போசிஷன்ஸ் தரப்பட்டிருக்கு பாருங்க. ஓவர், டு, அபவுட், இன், ஆஃப், நியர். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். அபவுட் கிடையாது. மற்றது எல்லாமே ப்ரிப்போசிஷன் தான். அபவுட்டும் ப்ரிப்போசிஷன் இல்லை. ஆமா. ஸோ நீங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை வச்சு சரியா சென்டென்ஸை போட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேயா? ப்ரிப்போசிஷன் வந்து இங்கிலீஷ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒரு சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னா கண்டிப்பா நாங்க ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணிக்கணும். ப்ரிப்போசிஷன் வித்தவுட் ப்ரிப்போசிஷன் நாங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதினா அது வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கும். ஸோ நாங்க கொஸ்டின்ஸ்குள்ள டிரெக்டா மூவ் ஆகும். பாருங்க அமித் சொல்றாரு, யுவர் பேக் லுக்ஸ் வெரி ஹெவி. இதுக்கு சுமது, எஸ் இட் இஸ் வெரி ஹெவி. அமித் என்ன சொல்றாரு, லெட் மீ கேரி இட் ஃபார் யூ. உங்களுக்காக நான் இந்த பேக்கை வந்து தூக்கிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அமித். அதுக்கு சுமது என்ன சொல்றாங்க, தேங்க்யூ அமித். அமித், யூ ஆர் வெல்கம். வட் யூ ஹேவ் டேஷ் போட்டுட்டு திஸ் பேக். நார்மலாவே தெரியும் இந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருக்குன்ற மாதிரி கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ பேக்ல என்ன இருக்குன்னு தான் கேட்கிறாரு. வட் யூ ஹேவ் இன் திஸ் பேக், இந்த பேக்கில். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது. ப்ரிப்போசிஷன் பார்ட் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும். பண்ணினா ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான் அது. ஸோ பாருங்க அந்த பேக்ல என்ன இருக்கு அந்த மாதிரி கொஸ்டின் போகுது. ஸோ நாங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோம், போட்டோம். அடுத்தது பாருங்க, லாட்ஸ் டேஷ் போட்டு புக்ஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நாங்க நார்மலாவே லாட்ஸ் ஆஃப் புக்ஸ் இல்லையா, அதாவது வந்து அதிகமான புத்தகங்கள், அதுதான் அர்த்தம். ஓகே. புத்தகத்தினுடைய அதிகம். இங்கிலீஷ்ல அப்படித்தான் வரும் லாட்ஸ் ஆஃப் புக்னு. தமிழ்ல சொன்னா அதிகமான புக். ஸோ லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஓகேயா? ஸோ அந்த லாட்ஸுக்கு பக்கத்துல வர அந்த ப்ரிபோசிஷன் ஆஃபா தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, why so many books? We don't need any today. We don't need any today. டுடே எங்களுக்கு தேவையா, ஏன் இவ்வளவு புக்ஸ்ன்னு. ஓ டியர் ஐ ஃபர்காட் டேஷ் போட்டு இட். ஸோ என்னது, டுடே அவங்களுக்கு நிறைய புக்ஸ் தேவைப்படாது போல. ஸோ என்ன, ஓ டியர் ஐ ஃபர்காட்
அபவுட் இட் அத பத்தி நான் மறந்துட்டேன். அபவுட்னா பற்றி. அப்புறம் சொல்றேன் ஐ அம் கோயிங் டு டெல் அ ஸ்டோரி அபவுட் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகே அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி. ஸோ அபவுட்னா பற்றின்னு அர்த்தம். ஸோ ஈஸியா தெரியுது. அபவுட் போட்டுக்கிட்டேன். அடுத்தது வாங்க. டுடே இஸ் த கிளீனிங் டே isn't it? எஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எப்படி வரும்? ஓவர் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ்ஸா இல்லைன்னா என்ன வரும்? ஓவர் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஓகே, அத வெயிட் பண்ணுங்க. கன்ஃப்யூஸ் ஆனத போய் விட்டுட்டு அடுத்தத பாருங்க. சுமுது. ஸோ லெட்ஸ் ரன். எப்படி வரும்? over them. So let's run over them. இல்லைன்னா லெட்ஸ் ரன் நியர் தேம். யா அருகில், அவர்களுக்கு அருகில் ஓடுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா இங்க நியர் தான் ஆன்சரா இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன ஆன்சரா இருக்கும்? எஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஓவர் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஓவர்னா அங்க மேல எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேயா? நான் ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்க கூட பேசி பேசி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி ஏன் செய்யறேன்னா உங்களுக்கு விளங்கணும் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அந்த ட்ரிக்கை நீங்க பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆன்சரை வந்து நான் உங்க கூடயே சேர்ந்து செய்யறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 2லையும் வந்து மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5. இது ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட் தான் ப்ரீபொசிஷன்றது. ஸோ நாங்கள் இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். நான் இன்னொரு கிராமர் பார்ட் செய்யும்போது கண்டிப்பாக ப்ரீபொசிஷன் பற்றியும் உங்களுக்கு செய்வேன். அதெல்லாம் இனி வர வீடியோக்களில் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனல் ஓஷன் டீச்சை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ச்சியான லெசன்ஸை உங்களால் இலகுவாக படிக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.